தென்மேற்கு பருவமழை விடைபெற்ற நிலையில் தமிழ்நாட்டின் பெரும்பகுதி மாவட்டங்கள் மழை பெறக்கூடிய வடகிழக்கு பருவமழை காலம் தொடங்குகிறது. இதன் முன்னோட்டம் போல இப்போது முதலே அவ்வப்போது மழை பெய்ய தொடங்கிவிட்டது. இந்நிலையில் வரும் 16ஆம் தேதி வாக்கில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதையொட்டிய லட்சத்தீவு பகுதிகளில் வரும் 19ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, தேனி, தென்காசி, நெல்லையில் கனமழை பெய்யக்கூடும் என்றும், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, மயிலாடுதுறையில் கனமழை பெய்யும் எனவும் கூறப்பட்டுள்ளது. கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 15ஆம் தேதியான நாளை கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, திண்டுக்கல், தேனி, விருதுநகர் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை காலம் தொடங்கும் சூழலில் தமிழ்நாட்டில் பரவலாகவும் அதிகாலை தொடங்கி முற்பகல் வரை அவ்வப்போது மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் புதிய தலைமுறை டிஜிட்டலுக்கு பிரத்யேக தகவலை தெரிவித்திருக்கிறார். வரக்கூடிய 48 மணி நேரத்தில் ஈரப்பதம் மிகுந்த கிழக்கு திசை காற்று தமிழகத்தில் ஊடுருவ தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுது. இதன் விளைவாக அக்டோபர் 16ஆம் தேதி தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான சாதக சூழல் காணப்பட்டு வருகிறது. இந்த சூழல்ல அக்டோபர் 16ஆம் தேதி குமரிக்கடல் பகுதிகளில் காற்று சுழற்சி உருவாகி இது அக்டோபர் 18 அல்லது 19ஆம் தேதி வாக்குல லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் என எதிர்பார்க்கப்படுது. இந்த வானிலை காரணிகளால தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல பரவலாக மழை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அதிகாலை, முற்பகல், பிற்பகல் நேரத்துல விட்டு விட்டு ஆங்காங்கே இடி மின்னலுடன் கூடிய மழையும் ஓரிரு இடங்கள்ல கனமழையும் பதிவாகும். உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மாலை இரவு நேரத்துல இடி மின்னலுடன் கூடிய மழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம். குறிப்பா இந்த காற்று சுழற்சியின் விளைவாக அக்டோபர் 17, 18 ஆகிய தேதிகள்ல தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல சற்று பரவலான மழைக்கும் ஒரு சில இடங்கள்ல கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்று முதல் தினசரி மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிகாலை 4 மணி முதல் 7 மணிக்கு இடைப்பட்ட நேரத்துல ஒரு முறையும், பிறகு முற்பகல் 11 மணி முதல் 2 மணிக்கு இடைப்பட்ட நேரங்கள்லையும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் விட்டு விட்டு மழை எதிர்பார்க்கலாம். பருவமழை தற்போதைய சூழல்ல தீவிரமடைவதற்கான ஒரு சாதக சூழல் இல்லை. அதே சமயத்தில் யாருக்கும் பாதிக்காத வகையில இதமான ஒரு பரவலான ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது.